ஏன் அனைவருக்கும் வணக்கம். ஒரு 6 வருடங்களுக்கு முன்பு 2019ஆம் ஆண்டு இதே அரங்கத்தில் தமிழ்நாடு கிராம வங்கி ஒர்க்கர்ஸ் யூனியனும் தமிழ்நாடு கிராம வங்கி ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷனும் தமிழ்நாடு கிராம வங்கி இணைக்கப்பட்ட பிறகு நடந்த ஃபவுண்டேஷன்ஸ் கான்ஃபரன்ஸுடைய நினைவுகள் இந்த அறை முழுவதும் ததும்பிக் கொண்டிருக்கிறது. ஒரு 6 ஆண்டுகள் தான் ஆயிருக்கு. இந்த 6 ஆண்டுகளுக்குள் எவ்வளவோ நினைவுகள், காலத்தில் பதிந்து வைக்கக்கூடிய பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. தோழர்கள், அந்த மாநாட்டுக்கு வந்தவங்களுக்கும் தெரியும் இந்த அறை அன்று எவ்வளவு கோலாகலமாக உற்சாகமாக இருந்துச்சுன்னு. அதற்கு பிறகு இந்த 6 ஆண்டுகளில் நாம் பலவிதமான நெருக்கடிகளை சந்திச்சிருக்கிறோம், தாக்குதல்களை சந்திச்சிருக்கிறோம். இதற்கிடையே மிகப்பெரிய சாதனைகளையும் நாம் நிகழ்த்தியிருக்கிறோம். ஒரு 6 ஆண்டு கால இடைவெளிக்குள் நீங்கள் இந்த கிராம வங்கியின் 50 ஆண்டு நிகழ்வில் நீங்கள் அதே மாதிரி யோசித்தால், இப்பொழுது தான் ஆரம்பித்த மாதிரி இருக்கு. நான் கிராம வங்கி ஆரம்பித்து 1975 கிராம வங்கி ஆரம்பிக்கப்பட்டது. நான் 8 வருஷத்துக்கு கழித்து ஆரம்பிக்கப்பட்ட 8வது வருடம் 83 இந்த வங்கியில் ஜாயின் பண்ணிட்டேன். 2021 ரிட்டையர்மெண்ட் ஆனேன். ஆனால் அந்த 42 43 ஆண்டுகள் எனக்கு தந்த நினைவுகள் இப்போ சட்டுன்னு கரைஞ்சி இப்படி போன மாதிரி இருக்குது. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸுக்குள்ளே நிகழ்ந்த மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு இருக்குது. ஆனால் அந்த 50 ஆண்டுகளுக்குள் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்குல்ல, அந்த அனுபவங்கள் இருக்குல்ல, அந்த நினைவுகளும் அனுபவங்களும் தான் ஒரு 20 நிமிடங்களுக்குள்ளே நம்ம இன்னைக்கு தொகுத்து ஆர்ஆர்பி த ரோட் அகெயின்ஸ்ட் ஃபேஸ்ட், விதியை எதிர்த்த வழி. நம்ம விதி நமக்கு விதிக்கப்பட்டது முன்னு. கிராம வங்கிகளுக்கு வணிக வங்கி ஊதியம் விதிக்கப்படவில்லை, கிராம வங்கி ஊழியர்களுக்கு பென்ஷன் விதிக்கப்படவில்லை. அது விதி. நிர்வாகமும் இந்த முதலாளித்துவ அமைப்பும் ஒரு விதியை விதிச்சது. உங்களுக்கு மாநில அரசு ஊழியர்களுடைய ஊதியம்தான், இதுதான் அவர்களுடைய விதி. உங்களுக்கு பென்ஷன் கிடையாது, கம்ப்யூட்டர் இன்கிரிமெண்ட் கிடையாது, தற்காலிக ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டார்கள். அப்படி ஒரு ஸ்டாஃப் சர்வீஸ் ரெகுலேஷனில் மெசஞ்சருக்கான ஒரு போர்ஷனே கிடையாது. இதெல்லாம் விதி. இந்த விதியை எதிர்த்து 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 போராடி அத்தனை விதிகளையும் முறியடித்தது தான் நம்மளுடைய ஏஆர்பிஏ. இந்த 50 வருட காலத்தில் நீ கிடையாதுன்னு சொன்ன, வணிக வங்கி ஊதியம் கிடையாதுன்னு சொன்ன, அதை நிகழ்த்து காட்டியிருக்கிறோம். நீங்கள் பென்ஷன் கிடையாதுன்னு சொன்னீங்க, உங்கள் விதி, அந்த விதியை எதிர்த்து நாம் போராடி இருக்கிறோம். கம்ப்யூட்டர் இன்கிரிமெண்ட் கிடையாதுன்னு சொன்னீங்க, அந்த விதியை எதிர்த்து போராடி வெற்றி பெற்றிருக்கிறோம். தற்காலிக ஊழியர்கள் பணி நிரந்தரம் கிடையாது. நீங்கள் அப்படி இல்லை என்று சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் ஆம் உண்டு, எங்களுக்கு உண்டு என்று நாம் எடுத்துக்கொண்டோம் இல்லவா? இதுதான் ஆர்ஆர்பியுடைய வரலாறு. மிக சுருக்கமான ஒரு வரலாறாக நம்ம சொல்லலாம். இந்த வரலாற்றை எப்படி ஆரம்பிச்சதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் மிக முக்கியமான இருவரை நாம் இந்த காலத்தில் நினைவு கூறணும். அதில் மிக முக்கியமானவர் தோழர் அசிஷன், 2வது தோழர் முகர்ஜி. அந்த இருவரை நினைக்காமல் நம்மளுடைய வரலாறை பற்றி நம்ம பேச முடியாது. 1950களில் இங்கே ஒரு வங்கி இருந்துச்சு, இம்பீரியல் வங்கின்னு ஒரு வங்கி. நம் தோழர்கள் பேங்கிங் சம்பந்தமாக படிக்கும்போது, அதனுடைய எக்ஸாமுக்காக படிக்கும்போது தெரிஞ்சிருக்கலாம். அந்த இம்பீரியல் வங்கி தான் பிறகு ரிசர்வ் வங்கி ஆக மாறப்பட்டது. அந்த இம்பீரியல் வங்கியில் ஒரு கிளர்க்கு, ஒரு ஹெட் ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டெனோ ஒரு வேலை பார்க்குறார். அவர் அந்த இம்பீரியல் வங்கியில் தொழிற்சங்கத்தை ஆரம்பிக்கும் பணிகளில் ஈடுபடுகிறார். நிர்வாகத்துக்கு அது போகுது. அந்த ஜெனரல் மேனேஜர் கூப்பிடுறாரு. அவர்கிட்ட தான் அவர் ஸ்டெனோவாக இருக்கிறாரு. நீ போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு அவன் வேலை பெய்யும் பார்த்துக்கன்னு எச்சரிக்கிறாரு. அதற்கு பிறகும் அது போன்ற நடவடிக்கைகள் அவர் ஈடுபடுகிறார். அப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டு 2 டிக்டேஷன் கொடுக்குறார். ஒன்று அவருடைய ரிசிக்னேஷன், இன்னொன்று அவருடைய பணி நீக்கம். இந்த 2ல் நீ எதை எடுத்துக்கிற? இல்லை, அவருக்கு ஒரு பதவி உயர்வு, இன்னொன்று அவருக்குரிய பணி நீக்கம். 2 ஆர்டர் அவர் டைட் பண்ணுறார். இதில் நீ எதை எடுத்துக்கொள்கிறாய் என்பது நீயே சூஸ் பண்ணு, தேர்ந்தெடுத்துக்கோங்கிறார். அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டால் நீ டெர்மினேஷன் ஆர்டரை டைப் பண்ணு, உன்னுடைய டெர்மினேஷன் ஆர்டரை நீயே டைப் பண்ணு. நீ சங்க நடவடிக்கையில் ஈடுபடாவிட்டால் அந்த
ப்ரமோஷன் ஆர்டரை எடுத்துக்க, டைப்பிடி அப்படின்னு சொல்கிறார். அந்த ஊழியர், இது நிஜமாக நடந்தது, அந்த ஊழியர் கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை. அவருடைய பணி நீக்க ஆர்டரை அவரே டைப் செய்தார். நான் சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவேன் என்று சொல்லிவிட்டு தான் அவர் போனார். அவருக்கு 12 குழந்தைகள், அதில் 9வது குழந்தை ஒருத்தர் உண்டு. அந்த 9வது குழந்தை பிறகு அந்த ரிசர்வ் பேங்க் வங்கி ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளராக ஒரு நாள் ஆறார். அதுதான் வரலாறு. அவர்தான் அசிஸ்டன்ட். ஒரு சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டதற்காக பணி நீக்கம் செய்யப்பட்டவர் தன் சந்ததியை, தன்னுடைய வாரிசை எப்படி உருவாக்கி இருக்கிறார் என்பதுதான் வரலாறு. அவருடைய வாரிசுகள் நாம், இந்த அரங்கு ஃபுல்லா நிறைந்திருக்கிறது. அவருடைய வாரிசுகள் இதை நினைத்துக் கொண்டால் இந்த 50 வருடத்தின் அர்த்தமும் வரலாறும் நமக்கு புரியும். அப்படி ஒரு போர்க்களம் மிக்க சமரசமற்ற ஒரு தொழிற்சங்க தலைவர் தான் நம்மளுடைய ஏஆர்பிஏ உடைய ஸ்தாபன தலைவர் தோழர் அசிஸ்டன். அப்பா ரிசர்வ் பேங்க் வங்கியில் இருந்தார். தோழர் முகர்ஜியை பற்றி உங்களுக்கு தெரியும். நாம் தொடர்ந்து நிறைய பேசியிருக்கிறோம். டார்லிங், அவர் வந்து கிராம வங்கி ஒர்க்கர்ஸுடைய டார்லிங் அப்படின்னு சொல்லலாம். தன் வாழ்க்கை காலம் எல்லாவற்றையும் கிராம வங்கி ஊழியர்களுக்காகவும் கிராம வங்கிகளுக்காகவும் அர்ப்பணித்த ஒரு மகத்தான மனிதர். அதான் இன்றைக்கும் அவர் நம்மளுடைய நினைவுகளில் இருக்கிறார். கிராம வங்கி ஊழியர்களுக்கு பென்ஷன் வாங்கி தராமல் என் மூச்சு நிற்காதுன்னாரு. ஆனால் எனக்கு எப்பவும் இது போன்ற அரங்குகளில் மாநாடுகளில்லாம் நான் இருக்கும் பொழுது தோழர் முகர்ஜியின் மூச்சு காற்று இந்த அறையெல்லாம் நிரம்பி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எனக்கு. அப்படி ஒரு நம்மை விட்டு, நம்மை பற்றியே நினைத்த, நம்மை விட்டு ஒரு கணமும் நீங்காத ஒரு மகத்தான தலைவராக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார். அந்த 2 பேரும் உருவாக்கிய இந்த சங்கத்தின் 50 வருட நிகழ்வில் இந்த இந்தியா முழுவதும் நிறைந்திருக்கிற பல கிராம வங்கிகளில், பல சங்கங்களில் நாம் ஒரு சங்கமாக இந்த காலத்தில் நிகழ்த்திய நிகழ்வுகளை நீங்கள் தொகுத்து பார்த்தால் அது மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமான கதையாக இருக்கும். எல்லாம் தற்செயலாக கூட நடக்கலாம். தமிழ்நாடு கிராம வங்கியாக இன்று அறியப்பட்ட பாண்டியன் கிராம வங்கியில் ஒரு தொழிற்சங்கம், வீரமிக்க தொழிற்சங்கமாக இன்றைக்கு நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். அதனுடைய ஆரம்ப காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு நினைவு காட்ட விரும்புகிறேன். அதற்கு முன்னால் நான் ஒரு 2 கேள்வி கேட்குறேன், மனசில் வச்சுக்கிடுங்க. நம்ம கடைசியில் அதுக்கு பேசுவோம். அதை பற்றி இந்த கதைக்கு போக முன்னால் நான் உங்கள்கிட்ட 2 கேள்வியை நான் முன்னால் வைக்கணும்னு ஆசைப்படுறேன். இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேர் நம்ம வேலை பார்க்குறோம். உங்கள் மனசாட்சியை உங்களோடு கேட்டுக்கொள்ளுங்கள், பிறகு நம்ம பேசலாம் அதை பற்றி. நாம் தினந்தோறும் வங்கி கிளைக்கு சென்று கையெழுத்து வச்சுட்டு வேலை பார்க்குறோம். நாம் மகிழ்ச்சியாக வேலை பார்க்குறோமா? நீங்கள் உடனடியாக பதில் சொல்வீங்க, ஆனால் இப்போ வேண்டாம். நாம் மகிழ்ச்சியாக நம்முடைய வேலையை சந்தோஷத்துடன் செய்கிறோமா என்கிற ஒரு கேள்வியை நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க. 2வது, நாம் இருக்கக்கூடிய வீடுகளில், நம் வீட்டில், நம் தெருவில், அல்லது நாம் இருக்கக்கூடிய சங்கத்தில், அல்லது நாம் பணிபுரிகிற ஒரு நிறுவனத்தில் ஜனநாயகம் இருக்குதா? அதை பற்றி நம்ம யோசிச்சிருக்கோமா? நாம் ஜனநாயகமாக இருக்கிறோமா? நாம் வீட்டில் எப்படி இருக்கிறோம், குழந்தைகள் இடத்துல எப்படி இருக்கிறோம், நம் குடும்பத்தில் எப்படி இருக்கிறோம், சங்க உறுப்பினராக எப்படி இருக்கிறோம், சங்க தலைமையில் எப்படி இருக்கிறோம், நாம் நிர்வாக கிளையில் எப்படி இருக்கிறோம், கிளையில் இருக்கக்கூடிய ஊழியர்களோடு நாம் எப்படி இருக்கிறோம், எல்லாவற்றையும் நாம் ஜனநாயகமாக இருக்கிறோமான்னு கொஞ்சம் யோசித்துக் கொள்ளுங்கள். நாம் இறுதியில், இந்த கதையின் முடிவில் நம்ம அதை பற்றி பேச வேண்டியிருக்கு. அது மிக முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். 1983 வரைக்கும் இந்த பாண்டியன் கிராம வங்கியில் ஒரு தொழிற்சங்கம் இருந்துச்சு. பாண்டியன் கிராம வங்கி ஊழியர் சங்கம் தான். 1979 அது ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பிச்சது இந்த வங்கியில் தொழிற்சங்கங்கள் இம்பீரியல் பேங்க்ல சொன்ன மாதிரி யாரோ ஊழியர்கள் ஆரம்பிக்கல. இந்த வங்கியில் 1978, 79 ஒரு தொழிற்சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. அன்றைக்கு இருந்த சேர்மன் கள்ளபிரானால் ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு சேர்மன் ஆரம்பிச்சாரு. அவரு தனக்கு தோதான சில பேரை வைத்து இந்த வங்கியில் அவர் ஏதாவது போர்டு மீட்டிங்கில் சில விஷயங்களை செய்யணும்னா இந்த தொழிற்சங்கத்திலேருந்து எங்களுக்கு ஒரு மெமரண்டம் தான் அப்படின்னு சொல்லி இவரே கேட்டு வாங்குவார். வாங்கி யூனியனில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை செஞ்சு கொடுத்துட்டு அவர் என்னென்னா ஒரு டெம்பரரி மெசஞ்சருக்கு ₹1 சேலரி கூட்டுவாங்க.
அதுக்கு இங்கேருந்து ஒரு லெட்டர் வாங்கிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போர்டில் வச்சுட்டு நான் அவர் நிகழ்த்தி காட்டியதாக, அதாவது தொழிலாளர்களையும் திருப்திப்படுத்துகிறார், தான் இந்த தொழிற்சங்கத்தை இயக்குகிறார். இப்படி ஒரு தன்மை இருந்துச்சு. அதுலேருந்து தான் வந்துச்சு இந்த தொழிற்சங்கம். ஒரு 2-3 வருடங்களுக்கு பிறகு அந்த தொழிற்சங்கம் எப்பொழுதுமே அப்படித்தான் இருக்கும். இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்தில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் ஆரம்பிச்சது இங்கே உள்ளவங்க கிடையாது, காங்கிரஸ் ஆரம்பிச்சது ஒரு பிரிட்டிஷ்காரர். இதே மாதிரி இந்தியாவில் உள்ள மக்களுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்போ இங்க இந்த காங்கிரஸ் கமிட்டி வந்து மகாகணம் பொருந்திய மாட்சிமையான ஒரு நீண்ட புகழ் கீர்த்தனைகள் எல்லாம் பாடி, மாட்சிமை மிக்க எங்கள் விக்டோரியா மகாராணி அவர்களே அப்படின்னு அந்த ஒரு பெரிய பேராகிராஃப் அவங்களை பற்றி எழுதி ஒரு டிமாண்ட் ஒரு 2 வரியில் எழுதுவாங்க. அதுக்கு தான் காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்டது. ஆலன் விக்டோரியா ஹியூம்னு நீங்கள் ஹிஸ்டரியில் படிச்சிருப்பீங்க. ஆனால் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதற்குள் இருந்த தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் தங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொண்டு இந்த மனு கொடுக்கிற விஷயத்தை கொஞ்சம் போராட்டங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினாங்க. இதுதான் வரலாறு. அது மாதிரி தான் இங்கேயும் நடந்துச்சு. இந்த சேர்மன் தான் ஆரம்பித்தார். ஆனால் பிறகு வந்த தலைவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன கோரிக்கைகள் போராட்டங்கள் எல்லாம் நிகழ்த்த ஆரம்பித்தாங்க. அப்படி தான் அந்த ஒரு காலகட்டத்தில் தான் நான் உள்ளே வந்தேன். அப்போ ஒரு சேர்மன் வந்தார். அவர் பேர் வி திருமலைன்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு டெரர். அவர் பார்த்தாலே எல்லாம் பயப்படுவாங்க. அவ்வளவு டெரராக 1983 மிக குறைந்த ஒரு 50-60 கிளைகள் தான் இருக்குது. நிறைய பிரான்ச்சுகளுக்கு அவர் எல்லாம் இல்லை. அவர் வந்தாருனாலே அவர் கார் சித்தம் கேட்டாலே ஹெட் ஆஃபீஸ் டக்கு டக்குன்னு எல்லாம் எந்திரிச்சு நிற்பாங்க, ஓடுவாங்க, பயப்படுவாங்க. சேர்மன் கார் வந்துட்டும்பாங்க. அப்படி ஒரு மிரட்டலான ஒரு மனிதராக அவர் இருந்தார். அவர் ஒரு கிளைக்கு போறார். அந்த கிளையில் பழையப்பேட்டைன்னு இன்னைக்கு திருநெல்வேலியில் இருக்கு அந்த கிளை. அந்த கிளைக்கு அவர் போறார். கிளையில் ஒரு மேனேஜர், ஒரு ஆஃபீஸர், 2 ஆஃபீஸர், 2 கிளர்க்கு, ஒரு மெசஞ்சர்லாம் இருக்காங்க. இவர் போய் அவங்ககிட்ட எல்லாம் பேசுறார். எல்லாரும் மிரட்டுறாரு, என்ன வேலை நடக்காதுன்ட்டு. இங்கிலீஷில் நிறைய பேசுவார். இங்கிலீஷில் பேசினாலும் மக்கள் கொஞ்சம் பயப்படுவாங்க. இங்கிலீஷில் அது 1983-84 அவர் கடுமையாக பேசிக்கிட்டே இருக்கிறார். பேசிட்டு போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஒரு லேடி ஆஃபீஸர், ஒரே ஒரு ஆஃபீஸர் தான், அவங்க அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட அவர் பேசினார். அது மற்றவங்க யாரும் கவனிக்கலை என்னன்னு. கொஞ்ச நேரம் கழித்து அந்த மேடம் கேட்டாங்க, அவர் என்ன சொல்லிட்டு போனார், நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அது யாரும் கவனிக்கலை. அவர் ஒரு கேள்வி கேட்குறார், இந்த வேலையை செஞ்சீங்களா இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. உடனே அவங்க இல்லை சார்ன்ட்டு இவங்க கொஞ்சம் தவறான ஒரு பதிலை சொல்கிறாங்க. என்ன இப்படி சொல்கிறீங்க, பொறுப்பு இல்லாமல் நீங்கள் ஒரு ஆஃபீஸராக இருக்கீங்க அப்படின்ட்டு அவர் கடுமையான வார்த்தையை உபயோகிச்சோடனே அவங்க சட்டுன்னு, இல்லை சார், சேர்மனை பார்த்து கொஞ்சம் எனக்கு அந்த நேரத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி நடுக்கமாயிட்டு நெர்வஸ் ஆகிட்டேன் அப்படின்னு இருக்கிறார். சொன்ன வார்த்தை நெர்வஸ் ஆகிட்டேன்னு சொல்கிறார். சேர்மன் உடனே அப்படி லைட்டாக சிரிச்சுக்கிட்டு, உங்களை பார்த்தா எனக்கு நெர்வஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு போகிறார். இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு பெண் ஊழியரை பார்த்து அந்த வங்கியின் மிக உயர்ந்தபட்ச அதிகாரி உங்களை பார்த்தால் எனக்கு நெர்வஸாக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறார். அது யாருக்கும் புரியல. அங்கே இருக்கவங்களும் அதனுடைய அர்த்தத்தை புரியாமல் கோவப்படாமல் இருக்காங்க. இவங்க அப்படி ஒரு மாதிரி போன பிறகு உட்காந்து அழுகுறாங்க. இப்படி ஒரு கேள்வியை அவர் எதிர்பார்க்கல, இப்படி ரெஸ்பான்ஸை எதிர்பார்க்கல. அன்றைக்கு இந்த தொழிற்சங்கம் அதை எதிர்த்து போராடவும் இல்லை. அந்த கிளையில் இருக்கிறவங்களுக்கு அதனுடைய சீரியஸ்னஸ் தெரியல. ஆனால் அவங்க தவறுன்னு உணர்ந்தாங்க. என்ன செஞ்சாங்க, அவ்வளவு பயமுறுத்தலான அப்பதான் ஆரம்பிக்கப்பட்ட அந்த வங்கியில் அந்த மேடம் தன்னந்தனியாக அந்த சேர்மன் மீது ஒரு கண்டெம் பெட்டிஷன் கோர்ட்ல ஃபைல் பண்ணாங்க. ஒரு கேள்வி அந்த வங்கியை அதிர செஞ்சது, உலுக்கியது. அன்னைக்கு பேசினாங்க. அன்றைக்கு இருந்த அந்த பெண் ஊழியர், அந்த பெண் ஊழியருடைய கேள்வி, அவருடைய ஆற்றிய எதிர்வினைதான் அன்றைக்கு இருந்த சங்கத்திற்கு உயிரை கொடுத்தது, உயிர் துடிப்பை கொடுத்தது. அப்போதுதான் கிருஷ்ணகுமார் அந்த சங்கத்துக்கு ஜெனரல் செக்ரட்டரியாக அதிலிருந்து மாறுறாரு. அதுக்கு பிறகு அதனுடைய வரலாறு வேற. இந்த வங்கியின் ஆரம்பம் இவ்வளவு போர்க்குணமாக நிற்பதற்கு பின்னால் ஒரு பெண்ணின் தார்மீக ஆவேசமும் அறச்சீற்றமும் இருக்கிறது என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். எப்போதெல்லாம் நாம் கேள்வி கேட்கிறோமோ, நமக்கு எதிரான ஒரு தாக்குதல் நடத்தும் போது அதை நம்ம அதற்கு எதிராக எதிர்வினையாற்றுகிறோமோ, அதை பொறுத்து கொள்ளாமல் அதை பொதுவெளியில் நாம் அறிவிக்கிறோமோ, அப்போது அதற்கான விளைவுகள் தனியாக இல்லை, நீ உங்களோடு சேர்த்து கொள்ள, கரங்கோர்த்து கொள்ள 1000 பேர் வருவாங்க. தன்னந்தனியாக புலம்புவதை விட அறச்சீற்றத்தை நாம் எழுப்பும் பொழுது அது பெரிய ஒரு அமைப்பாக உருவாகும். அது இங்கு நடந்துச்சு. இந்த 50 வருட வரலாற்றில் நம்ம யோசிக்கும்போது இது பல நிகழ்வுகள்
வந்துக்கிட்டே இருக்குன்னா காலம்ங்கிறது சாதாரணம் கிடையாது. அப்போதுலேருந்து நான் இப்போது வரைக்கும் பார்க்குறேன், அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எங்கே யாரோடு பேசினாலும், ஒரு டீ கடையில் பேசினாலும், சங்க ஆஃபீஸில் பேசினாலும், ஒரு பிரான்ச்சில் பேசினாலும், எங்கே பேசினாலும் கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த பிரான்ச்சில் அவங்களுக்கு படுற கஷ்டம், அந்த வேலை அலுப்பு சலிப்பு, ஏன்டா இந்த வேலை பார்க்குறோம், இந்த குரல் வந்துக்கிட்டே இருக்கும். எல்லா காலங்களிலும் இது கேட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு வேலையை பற்றி, தாங்கள் பார்க்குற வேலையை பற்றி அப்படி ஒரு குரல் வந்துக்கிட்டே இருக்குது. அது இப்போ கொஞ்சம் அதிகமாக கூட வரலாம். அது மேனேஜரை பற்றி பேசலாம். என்னுடைய பையன் இப்போ வந்து பெரிய பையனாக இருக்கான், ஐடியில் வேலை பார்க்குறான். நிக்கில்னு அவன் பேர். அவன் வந்து முதல்ல அவனை வந்து எல்கேஜியில் சேர்க்குறாங்க. 2 நாள் தான் ஸ்கூலுக்கு போனான். 3ஆவது நாள் வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்தோடனே அவனுடைய 2 வயது மூத்த அவனுடைய அக்கா, இங்கே பாருங்க, எங்ககிட்ட வந்து வேடிக்கை காமிக்கிற மாதிரி, இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நிக்கில் சிட் டவுன், ஷட் அப் அப்படிங்கிறா. டக்குன்னு கீழே. ஆனால் அது வரைக்கும் அப்படி பற்றி அவனுக்கு வார்த்தையே தெரியாது. ஓடி ஆடி பறவை மாதிரி இருந்தான். சிட் டவுன், அவன் ஷட் அப் அண்ட் சிட் டவுன் சொன்ன உடனே அப்படியே பயந்து கண்ணில் அவ்வளோ பயம் உட்கார்ந்தான். ஒரு பள்ளியில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய முதல் பாடம் ஒழுக்கத்தை பற்றி. ஷட் அப், கேள்வி கேட்காத, உட்கார், சொன்னதை கீழ்ப்படி. கொஞ்ச நாள் கழித்து, ஒரு 6 மாதம் 7 மாதம் கழித்து, ஒரு நாள் வந்து கையில் அவங்க அம்மாவுடைய வளையலை வச்சுக்கிட்டு வீட்டு வாசலில் உட்காந்து இப்படி சுற்றிக்கிட்டே இருந்தான். அதுக்கு முந்தின நாள் வந்து எங்கள் அம்மா வந்து அவங்களுடைய பாட்டி அவன்கிட்ட வந்து கிருஷ்ணரை பற்றி, கிருஷ்ண சக்கரத்தை பற்றி கதை சொல்லியிருக்காங்க. ஒரு முதலை வந்துச்சு, யானையுடைய காலை பிடிச்சது, காலை பிடிச்ச உடனே முதல்ல கத்திச்சு, உடனே வந்து கிருஷ்ணர் வந்து சக்கரத்தை ஆதித்தை விட்டு அந்த முதல்ல தலையை வெட்டிட்டு இந்த கதையை சொல்கிறாங்க. அவன் கேட்டுக்கிட்டே இருக்கான். இவன் அந்த நினைப்பில் கையில் வச்சுக்கிட்டு சக்கரத்தை சுற்றிக்கிட்டு இருக்காரு. அக்கா ஆதி அதே மாதிரி போய், என்னடா சுற்றுறேன்னா, கிருஷ்ண சக்கரம் அவன் சொன்னது. என்ன செய்ய போகிற, இதை அப்படியே விட்டு எங்கள் கிளாஸ் மிஸ் தலையை எடுக்க போகிறேன். அவன் சொன்ன வார்த்தை, இதை அப்படியே விட்டு என் கிளாஸ் மிஸ்ஸோட தலையை எடுத்துருவேன் அப்படின்ட்டு. அப்போ அவனுக்கு அங்கே மகிழ்ச்சி இல்லை. அவன் வேலை பார்க்குற இடத்துல, அவன் படித்த அந்த ஸ்கூலில் ஒரு 6 மாதத்தில் ஒரு குழந்தைக்கு அவ்வளோ ஒரு எதிர்ப்பு உணர்வு வந்து இருக்குது. அப்போ என்னன்னா, நீங்கள் எங்கேயோ ஒரு அடக்கப்படுறீங்க, எங்கேயோ ஒரு ஒடுக்கப்படுறீங்க. அதனுடைய விளைவு ஏதோ ஒரு வகையில் அவன் வந்து வெளியப்படுத்துகிறான். அவனுக்கு கேட்கும் போது தெரியுது, கிருஷ்ண சக்கரமாக அது இருக்கலாம். இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு கையில் ஒரு கிருஷ்ண சக்கரம் கொடுத்து நீ யார் மீது வீசுன்னு சொன்னால் நீங்கள் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு பதில் இருக்கும் நிச்சயமாக. ஏன்னா அவ்வளவு கொடுமைகளை, வருத்தங்களை, பெரிய பாதிப்புகளை நம்ம கண்டிருப்போம். அப்போ நாம் இதையெல்லாம் எப்படி வந்து வெளியே ரெட்ரஸ் பண்ணுறோன்னு யோசிக்கணும். ஒரு சங்கம் இல்லாவிட்டால் இப்போ தமிழ்நாடு கிராம வங்கியில், தமிழ்நாடு கிராம வங்கி ஒர்க்கர்ஸ் யூனியன் ஒரு சங்கம் கிடையாது, ஆஃபீஸர் அசோசியேஷன் ஒரு சங்கம் கிடையாது. என்ன ஆகும்னு நினச்சி பாருங்க. நீங்கள் இந்த மகிழ்ச்சியின் பற்றி நம்ம கேட்கும்போது இருக்கா இல்லையான்னு கூட யோசிப்பீங்க. அப்போ வந்து என்ன ஆகும், மிகப்பெரிய விரக்தியும் மிகப்பெரிய அழுத்தமும் இங்கே நிறைஞ்சிருக்கும். அப்போ ஒரு சங்கம்ங்கிறது, நீங்கள் சங்கம்ங்கிறது ஒரு சாதாரணம் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களுடைய அந்த மூச்சு காற்றை, அவங்களுடைய சுதந்திரத்தை, மன அழுத்தத்தை எல்லாவற்றையும் ரெட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கொண்டு அதை வந்து ரெட்ரஸ் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கும் வரைக்கும் இவ்வளோத்துக்கும் மத்தியிலையும் நம்ம இந்த கேள்வியை கேட்கும்போது என்ன பண்ணோன்னா, ஒரு பெரிய அமைதி இருக்கும். அந்த பிரான்ச்சில் வேலை பார்க்கக்கூடிய பல தோழர்கள், அந்த பிரான்ச்சில் கஸ்டமர்ஸ் விட்டு எவ்வளோ கஸ்டமர்களை பார்க்க வேண்டியிருக்குன்ட்டு ஒரு பெரிய அலுப்பு இருக்கும், ரொம்ப சலிப்பு இருக்குது. ஆனால் இவ்வளவு காலகட்டத்திலையும் தாண்டியும் என்னெல்லாமும் வந்துட்டு, நீங்கள் நாங்கள் வேலை பார்க்கும்போது லெட்ஜரில் வேலை பார்ப்போம். அப்போல்லாம் ஸ்டேட் பேங்க் எஸ்பி அக்கௌண்ட்டு, கரண்ட் அக்கௌண்ட்டு, ஜுவல் லோனுக்கெல்லாம் அப்படி கூட்டி அதுக்கு ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு அதை லெட்ஜரில் ஏற்றி அது டேலி ஆகிட்டான்னு பார்ப்போம். இன்றைக்கி அது கிடையாது. இன்றைக்கி கம்ப்யூட்டர் வேறு மாதிரி ஆகிட்டு, இன்னும் நாளைக்கு வேறு ஒரு மாதிரி ஆக போகுது. வீட்டிலலாம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்கள் வீடுகளில் கூட இருக்கும். நீங்கள் போகிற பாதையில் அலெக்ஸா அந்த பாட்டை பாடு அப்படின்னு சொல்லிட்டு போனால் பாடுது. அலெக்ஸா ஒரு ஏஐ வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு பாட்டு, பாப்பாவுக்கு இந்த பாட்டு பாடு அப்படின்னு சொன்ன உடனே அது பாடுது. நீங்கள் இது எங்கேயோ வெளியே ஒரு வீட்டில் ஒரு குழந்தைக்கு பாட்டு கேட்பதாகவும், அல்லது நான் போகும்போது நான் உடனே ஒரு விளையாட்டாக எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு பாடு அப்படின்னேன். அது எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு பாடிச்சு, நான் சொல்லவே இல்லை.
ஆனால் அது என்னை பற்றி அதை அனலைஸ் பண்ணுது. இது என்ன ஆகும்னா, கொஞ்ச நாள் கழிச்சு உங்கள் சேர்மன் அவர் ரூமில் உட்காந்துக்கிட்டு, அலெக்சா இந்த பிரான்ச்சில் வந்து டெபாசிட் எவ்வளோன்னு கேட்பார். சொல்லும். அலெக்சா இந்த பிரான்ச்சில் எவ்வளோ, பிஸ்னஸ் எவ்வளோ, இல்லை யார் வேலை பார்க்க, இதெல்லாம் சொல்லும். இந்த ஏஐ வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணப்படும் நீங்கள் இன்னொரு காலம் வரும். இன்றைக்கி கம்ப்யூட்டர் இதான் இப்போ தான் உள்ளே வந்திருக்கு. அது வேறு ஏதோ நினச்சிட்டு இருப்போம். நீங்களும் அதே மாதிரி வந்து அலெக்சா வந்து உங்கள் பிரான்ச்சில் ஒன்று வைப்பாங்க. அலெக்சா இந்த இவர் வந்திருக்கிறார், இவர் பேர் என்ன அப்படின்னு கேட்டு இவருக்கு எவ்வளோ டெபாசிட் அமௌண்ட் இருக்குது இல்லை நீங்கள் கேட்டால் அதுவும் சொல்லும். அப்படி ஒரு காலம் இன்னொரு 10-15 வருஷத்தில் வரும். அப்பவும் நம்ம தொழிற்சங்கம் நடத்துவோம். ஆனால் அப்பவும் இப்படி புலம்பிட்டு இருக்கும். இது மாதிரியான மன வருத்தங்களும் இதுவும் இருக்கும். எல்லா காலங்களிலும் இருக்குது. நீங்கள் வந்து லெட்ஜர் பார்த்த காலங்கள்லையும் சரி, கம்ப்யூட்டர் வந்த பிறகும் சரி, இப்போ வந்து கம்ப்யூட்டர் உச்சகட்டத்தில் போய் ஏஐ ஆரம்பிக்க போகிற இந்த காலகட்டத்திலையும் சரி, இந்த அவ்வளோ காலகட்டத்திலையும் பாருங்கள், நம்ம வங்கியில் டெம்பரரி மெசஞ்சர் ரெகுலரைஸ் பண்ணப்பட்டிருக்காங்களா? 1975 ஆரம்பிக்கப்படும் பொழுது இருந்த அந்த கோரிக்கை இன்று வரைக்கும் எவ்வளோ மாற்றங்கள் நடக்குது. ஆனால் அந்த பிரச்சனை தீரலை. 1983 நாங்கள் கேட்டுருக்கோம், சங்கத்தை ரெகக்னைஸ் பண்ணி சங்கத்தை வந்து அங்கீகாரம் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனால் அந்த டிமாண்ட் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நீங்கள் வந்து இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு வைத்து அந்த கோரிக்கை என்ஆர்பிஐ வேணும்னு நம்ம சொன்னோம், இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. 1982-83 நம்ம ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம், பிரைவேட்டைசேஷன் பண்ணக்கூடாது, கிராம வங்கிகளை தனியார் மயமாக்கக்கூடாது, இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அப்போ நம் பிரச்சனைகள் அது எல்லா காலங்களிலும் தொடர்ந்து கொண்டே இருக்கு. ஆனால் வங்கி மாற்றம் அடையுது, பேர் மாற்றம் அடையுது, ஊர் மாற்றம் அடையுது. ஒரு தலைமுறையே போயிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க, இன்னொரு தலைமுறையே உள்ள வந்துட்டோம். ஆனால் இந்த பிரச்சனை, ஊழியர்களுடைய பிரச்சனை இருக்குல்ல, இது இருந்துகிட்டே இருக்கு. இதற்குத்தான் நான் சொல்றேன், நாம் வந்து மார்க்ஸுங்கிறது ஏதோ ஒரு கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி, மார்க்சியம் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்யூனிசம் சம்மந்தப்படாத தத்துவம்னு சொல்ல. இது எல்லாவற்றையும் நான் உங்கள்கிட்ட பேசினேன்ல, இது எல்லாவற்றையும் பேசிக்கொண்டு இருப்பது மார்க்சியம். மார்க்ஸ் சொல்றார், எப்போ வந்து நீங்கள் வந்து உங்களை பற்றி நாம் பார்க்கிற வேலையை பற்றி எப்பொழுது ஒரு மனிதன் புலம்புகிறான்னா, அது அந்த வேலை அது தனக்கானதாக இல்லை, தனக்கானதாய் உணரவில்லை, உழைப்பில் இருந்து அந்நியமாகிடுவான். இந்த உழைப்பில் இருந்து அந்நியமாகிறது இருக்குல்ல, இது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. அதனுடைய உச்ச காலகட்டமாக இது தொடர்ந்து இன்னும் போய்கொண்டே இருக்கு. முன்னை விட அதிகமான புலம்பல் இருக்கு. என்னுடைய உழைப்பு எனக்கானதுன்னு நீங்கள் புரிஞ்சுவிடணும். என்னுடைய உழைப்பு எனக்கு சந்தோஷத்தை தரணும், தந்தது என்னுடைய உழைப்பு. நீங்கள் உங்களுடைய உழைப்பு எனக்காக இல்லை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வருத்தம் வரும், கோபம் வரும். அப்போ உழைப்பிலிருந்து இந்த மனிதர்களை அந்நியமாக்குறது. அது யாருக்காகவோ உழைக்கிறோம், அவன் சொல்படி உழைக்கிறோம், அவனுடைய அந்த உழைப்பை வாங்குவதற்கு நம்ம சுரண்டப்படுறோம். இங்கே தற்காலிக ஊழியர்கள் பிரச்சனை பணி நிரந்தரம் மட்டுமா? அவங்க வாழ்க்கை எதிர்காலம் அது தலைமுறையில் இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் என்னன்னா, நாம் ஒரு மிகப்பெரிய உழைப்பு சுரண்டலை எதிர்த்து நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த வங்கியில் ஒரு 630 பேர் இருந்தாங்கன்னா, இந்த 630 பேருடைய சோகத்தை, அவலத்தை நீங்கள் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் வந்து நான் ஒரு 50,000 இதில் பேசுனது தான், 50,000 60,000 வாங்கும்போது பக்கத்தில் ஒரு 10,000 ரூபா வாங்கிட்டு ஒருத்தர் வேலை பார்ப்பதை நீங்கள் வந்து அனுமதித்தாலும் ஒரு மனிதனாக அது உங்களுக்குள் மிகப்பெரிய நெருடலை உருவாக்கும், ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இந்த குற்ற உணர்வு தான் புலம்பலாக மாறும் ஏதாவது ஒரு வகையில். நீங்கள் யார்கிட்டயோ பேசிக்கிட்டே இருப்பீங்க. இந்த உழைப்பின் மீது நமக்கு ஏன் மரியாதை இல்லை என்றால், ஏன் மகிழ்ச்சி இல்லை என்றால், அந்த உழைப்பு நமக்கானதான் இல்லை, நாம் விரும்புகிற மாதிரி இல்லை, நாம் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வந்துக்கிட்டு. இதுதான் வந்து முதலாளித்துவம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு நல்ல கவிதை உண்டு, பசித்த சிலந்தியின் வலையில் ஒரு வண்ணத்து பூச்சி, நீங்கள் யார் பக்கம்? ஒரு கவிஞன் கேட்டான். வண்ணத்து பூச்சி ஒரு சிலந்தி வலையில மாட்டிக்கிட்டு, பசித்த சிலந்தி வலை, அதில் வண்ணத்து பூச்சி, நீங்கள் யார் பக்கம்னு ஒரு கேள்வி கேட்க. நம்ம பொதுவாக என்ன நினைப்போம்? பசியின் பக்கம் நம்ம இருப்போம். சிலந்தியின் பசி முக்கியம் கூட நினைக்கலாம். அதில் ஒரு வண்ணத்து பூச்சி மாட்டியிருக்கு. சிலந்தியுடைய பசிங்கிறது வந்து தீரவே தீராது. அது ஒரு எத்தனையோ மாதங்களுக்கான இறையை வந்து தேடி வச்சுக்கிறதுக்கான வலைகளை அது பின்னிக்கிட்டே இருக்கும். அந்த வலையில வந்து சிலந்திகள் ஈக்களோ ஏதோ வண்ணத்து பூச்சிகளோ போய் மாட்டினா அது மெல்ல வந்து சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு அதனுடைய வாழ்க்கையை கடத்தும். அந்த வண்ணத்து பூச்சிகளாக தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். ஒரு வலை இருக்கு. இந்த வலையை வந்து ஒரு பெரிய வேடன் விரிச்சு வச்சிருக்கிறான். இந்த முதலாளித்துவம்
அப்படி ஒரு வேடன் மாதிரி விரித்து வச்சிருக்கு. நாம் அதற்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வண்ணத்து பூச்சி எப்படி தன் கடைசி ஆய்க்கிறது இப்படி சதகடிச்சிட்டு இப்படி இல்லை கத்திக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்குதோ அது போன்ற ஒரு புலம்புகள் நம்மகிட்ட இருக்குது. இதை இன்றைக்கி சரியாக புரிந்து கொண்டால் நாம் தான் உங்களுடைய புரியும். நாம் எங்கே சந்தோஷத்தை இழக்கிறோம்னா நாம் ஏதோ ஒரு நமக்கு சம்பந்தமில்லாத ஒன்றில் ஈடுபட்டு கொண்டு ஏதோ விஷயத்தில் மாட்டிக்கொண்டு முழிப்பது போன்று இருக்கும். நீங்கள் ஐடியில் வேலை பார்க்குறவங்க அங்கேருந்து இங்கே ஓடி வராங்க. இன்றைக்கி நிறைய பேர் இங்கே வந்த பிறகு இதுவும் ஐடி மாதிரி இருக்கேன்னு இப்போ சொல்கிறாங்க. அப்போ ஏன்னா எல்லா இடங்களிலும் உழைப்பு சுரண்டல் இப்போ ஒரே மாதிரி ஆயிட்டு. ஒரு ப்ரைவேட்டேஜ் நீங்கள் அங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன விஷயத்தில் மிகப்பெரிய பேர்னா அவங்க யாரும் ஐடியில் வேலை பார்க்குறவங்க ஒரு மிகப்பெரிய வேலையெல்லாம் ஒன்று பார்க்கல. தேவர் ஆல் கோடிங் கூலிஸ். கோடிங் தெரிஞ்ச கூலிஸ் எல்லாரும் கூலி தான். நாம் எல்லாம் நம்மளுக்கான கூலின்னு சொன்ன நம்மளுக்கு கோவம் வரும். அதுவே நமக்கு ஒரு புலம்பலை தருது. கூலின்னு சொல்லல கோவப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. கூலி படம் பார்க்குறது மட்டும் நம்ம ஓடி போயிடுறோம். ரஜினிகாந்த் பேரில் கூலின்னு படம் பார்த்துட்டு அது எப்போ வரும்னு நம்ம காத்திருக்கிறோம். ஆனால் நம்ம யாராவது கூலின்னு சொன்னால் நம்மளுக்கு கோவம் வருது. முதல்ல இது போன்ற பொது புத்தியில் நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் நம்ம அகற்ற பழகணும். கூலிங்கிறது மரியாதையான சொல். நான் பார்த்த வேலைக்கு எனக்கு கிடைக்க வேண்டிய வருமானம், என் உழைப்புக்கு ஊதியம். அந்த ஊதியத்தை நீங்கள் கூலின்னு சொல்வதில் எந்த வருத்தமும் இல்லை. பாண்டியன் கிராம வங்கின்னு இருக்கும்போது கிராமங்கிற பேர் இருந்தாலே வருத்தம் வருது. தமிழ்நாடு கிராம வங்கியில் இந்த கிராமங்கிறத எடுத்துட மாட்டாங்களா? தமிழ்நாடு வங்கின்னு இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். இது மாதிரி நம்மக்கிட்ட இருக்குது. அது இல்லைன்னா யாரும் சொல்ல முடியாது. இது போன்ற ஒரு பொது புத்தியில் சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த பொது புத்தியை ஏற்படுத்தி வச்சிருக்கிறது முதலாளித்துவம் தான். அதுவே நமக்கு ஒரு சலிப்பை தருது. என்ன இன்னும் கிராமத்து வங்கியிலே இருக்கும் அப்படின்ட்டு. சரி, வணிக வங்கியில் இருக்கிறவங்கன்னா நல்லா இருக்காங்களா? இப்போ எங்கே வேலை பார்த்தாலும் இன்றைக்கு இருக்கிற சமூகத்தில், இந்த முதலாளித்துவ சமூகத்தில் உழைப்பை முழுக்க முழுக்க சுரண்டுகிற பொழுது அதை எதிர்த்த அவலமான குரல் வந்து கொண்டே இருக்கு. நம் வேலையை மகிழ்ச்சியானதாக நாம் பார்க்க முடியலை. நம்முடைய தொழிற்சங்கத்துடைய வேலை என்னன்னா இந்த வேலையை மகிழ்ச்சியானதாக மாற்றணும். அதை தான் புரிஞ்சுக்கணும். இது பேசிக்கான விஷயம். நாம் பார்க்கிற வேலையை நமக்கு சுயமரியாதைக்குரியதாக இருக்கணும். நாம் பார்க்கிற வேலை நமக்கு மகிழ்ச்சியானதாக இருக்கணும். நாம் பார்க்கிற வேலை சமத்துவம் நிறைந்ததாக இருக்கணும். அவனுக்கு வணிக வங்கியில் என்ன வேலையோ அந்த சம்பளத்தை எனக்கு வாங்கித்தா இது அந்த அந்த அவலக்குரலை நீக்குவது, ரெட்ரஸ் பண்ணுறது. நம்ம சங்கம் எழுப்பி அதுக்கான நியாயத்தை கொடுக்கிறது. அப்போ ஒரு நியாயத்தை அந்த சுரண்டப்படுகிறதிலிருந்து ஒரு நியாயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போராடி ஒரே போராட்டத்தில் கிடைக்காது. ஆனால் தொடர்ந்து போராடுவதன் மூலம் நீங்கள் பென்ஷனுக்கான போராட்டம் 25 வருஷம் போராட்டம் தொடர். 93 நீங்கள் போராடி 2018-19 தான் வாங்க முடிஞ்சது. அது ஒரு நாளில் கிடைச்சிடாது. ஆனால் இன்னைக்கு முழுமையாக கிடைச்சிருக்கு. அப்போ எதுலேயும் உடனடியாக இன்னைக்கே தீரலை. இன்னைக்கு இருக்கிற விஷயம் இல்லை இன்ஸ்டண்ட்டாக உடனே முடியும்னு நினைக்கிறாங்க. இல்லை, ஒரு தொழிற்சங்கம் ஒரு நிதானமாக அடி எடுத்து வைக்கும். ஆனால் தொடர்ந்து கையில் எடுக்கும். அதை கண்காணிக்கிற வேலை நமக்கு இருக்கணும். இது எல்லாவற்றிலும் சம்பந்தப்பட்டது. நம் மகிழ்ச்சின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஒவ்வொரு விஷயத்திலும் நம்மளுடைய ஈடுபாடும் அர்ப்பணிப்பும் இருக்கும். நாம் பார்க்கிற வேலை, நாம் வேலை இருக்கிற இடத்துல இருக்கிற உறவுகள், தொழில் உறவுகள், இது எல்லாவற்றையும் மகிழ்ச்சிக்குரியதாக மாற்றுகிறோம் என்பதுதான் அதுக்கான முயற்சி தான் நம்ம சங்கத்தில் இருக்கோம். நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதல்ல அதுதான் அடிப்படை. அந்த அடிப்படையிலிருந்து நம்ம யோசிக்கணும். ரெண்டாவது முக்கியமானது நான் சொன்னேன் ஜனநாயகம் பற்றி. இன்னைக்கு ஜனநாயகம் மிகப்பெரிய கேள்விக்குறியான ஒரு காலமாக இருக்கு. ஆக்ரா பக்கத்தில் ஒருத்தர் ஆக்ரா பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நாள் காலையில் ஒரு 4 பேர் போகிறாங்க. கையில் ஒரு கிருஷ்ணர் சிலை இருக்கு. அந்த கிருஷ்ணர் சிலையுடைய இடது கை உடைஞ்சிருக்கு. அவர் காலையில் என்ன செய்கிறாரு, அந்த கிருஷ்ணர் சிலையை அந்த பூசாரி ஒரு சின்ன கோயில் அவர் அதை ஊற்றி குளிப்பாட்டுறாரு. குளிப்பாட்டும் போது கையில் அது ஏதோ கைப்பட்டு கீழே விழுந்து அந்த கிருஷ்ணர் சின்ன சிலை கை உடஞ்சி போச்சு. அந்த கிருஷ்ணர் சிலையையும் உடஞ்ச கையையும் எடுத்துக்கிட்டு ஒரு 4-5 பக்தர்கள் அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. போய் கிருஷ்ணருக்கு சிகிச்சை கொடுக்கணும்னு கேட்குறாங்க. யோசிச்சு பாருங்க. அது உடஞ்ச சிலை. எல்லாருக்கும் சாமி பக்தி இருக்கு, எல்லாருக்கும் பக்தி இருக்கும். சாமி அது தவிர்க்கப்பட முடியாது. என்றைக்கு ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் நிறைந்து தனக்கான தேடியது கிடைக்கலைங்கிற மாதிரியான மிகப்பெரிய ஒரு அவதிகள் நிறைந்த ஒரு உலகத்தில் கடவுள் இருப்பார். எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கும். அதிலெல்லாம் நான் ஒன்றும் பேசலை. ஆனால் எந்த அளவுக்கு போகுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா
அந்த ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த டாக்டரை ட்ரீட்மெண்ட் கொடுங்கிறாங்க. அவர் சிலைக்கு நான் எப்படி கொடுக்க முடியும், இவருக்கு இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்னு கேட்குறாரு. இப்போ நீ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறியா இல்லையா அப்படிங்கிறாங்க. அவருக்கு ஒன்றும் புரியலை. உடனே அந்த டாக்டரை சூழ்ந்து ஒரு 5 பேர் நிற்கிறாங்க, 10 பேர் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் கூடுது. டாக்டருக்கு பயம் வருது, ஒருவேளை நாம் சிகிச்சை அளிக்கலைன்னா அப்புறம் நமக்கு சிகிச்சை அளிக்க வேண்டி இருக்கும்னு அவருக்கு தெரிஞ்சு போகுது. உடனே அவர் என்ன செய்கிறாரு, வேறு வழி இல்லாமல் கூப்பிட்டு ஓபி பேஷண்ட் இதில் அந்த ரிஜிஸ்டரில் அவர் பேர் கிருஷ்ணர் பகவான் அப்படின்ட்டு எழுதுகிறாங்க. நடந்தது எழுதி அவருக்கு அந்த கை 2ஐயும் ஒட்டி ஒரு பிளாஸ்டர் போட்டு அவர் கையில் கொடுக்குறாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்ததாக எடுத்துக்கிட்டு அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. இது எங்கே போகிறது, ஏஐ ஆரம்பிச்சுட்டு ஒரு சாதாரண காலம் இல்லை, தொழில்நுட்பத்தின் உச்சத்தில் போய் நிற்கக்கூடிய ஒரு காலத்தில் ஒரு ஊரில் நீங்கள் இது ஒரு ஆஸ்பத்திரியில் போய் மூட நம்பிக்கையின் உச்சக்கட்டமாக உடைந்த ஒரு சிலைக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு போட்டு அதுக்குரிய மருந்து சீட்டு எல்லாத்தையும் வாங்கி ஒரு ஓபி பேஷண்ட்டை அட்மிட் பண்ணி வாங்கிட்டு வந்த மாதிரியான ஒரு நிலைமை ஒரு தேசத்தில் இருக்குன்னா அதுக்கு அங்கே ஜனநாயகம் இருக்கான்னு பார்க்கணும். ஏன் அவர் முடியல, பேச முடியல அந்த இடத்துல, ஏன் கேள்வி கேட்க முடியல? அதிகாரம் அவருக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இன்னைக்கு இந்த தேசம் எங்கும் இருக்கு. அவரை எதிர்த்தா அது அந்த ஊரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சமூகத்தை எதிர்த்த மாதிரியான ஒரு பார்வை இருக்கு. அப்போ கேள்வி கேட்பது என்பது இங்கே இல்லாமல் போச்சு. அந்த டாக்டர்கிட்ட கேள்வி கேட்க முடியல. ஏன் கேட்க முடியாமல் போகுதுன்னா, இந்த நாட்டின் பிரதம மந்திரியே இந்த நாட்டினுடைய அத்தனை டாக்டர்களையும் உயர்ந்த டாக்டர்களையும் பம்பாயில் கூப்பிட்டு அவர் ஒரு மீட்டிங், ஒரு தமிழ் இந்தியா மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய உயர்ந்த டாக்டர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடக்குது. கவாஸ்கர், டெண்டுல்கருக்கெல்லாம் கூட அதில் சிறப்பு விருந்தினர்கள் உட்காந்து பேசும்போது சொல்கிறாரு, இப்போ மட்டும் டாக்டர்ஸ் எல்லாம் இப்போ அறுவை சிகிச்சை பண்ணுறீங்க, இப்போ நடந்ததில்லை, இதுக்கு முன்னாலேயே நடந்திருக்கு. மனிதனுடைய உடலையும் யானையுடைய தலையும் வைத்து விநாயகரை அறுவை சிகிச்சையில் தான் ஒன்று சேர்த்தாங்கன்ட்டு ஒரு நாட்டின் பிரதம மந்திரி பேசும்போது, இன்னொரு இடத்தில் ஒரு கிருஷ்ணருக்கு சிகிச்சை அளிப்பதற்கு ஒரு பக்தன் இப்படித்தான் வருவான். இந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டால் நீங்கள் எது ஜனநாயகம் என்று பார்க்கணும். ஒரு அதிகாரத்தில் இருந்து கொண்டு ஒரு வெறுப்பை அல்லது தங்களுடைய கருத்தை மட்டும் ஓங்கி ஒழித்து அதை திணிக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் ஜனநாயகம் என்பது இருக்கணும். அது எப்படி வரணும்னா, அந்த டாக்டர் கேள்வி வைக்க முடியாது. ஆனால் நமக்கு தெரியும் உண்மை எதுன்னு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது உடனடியாகவும் பழக்கப்பட முடியாது. நாம் எல்லா இடங்களிலும் கேள்வி கேட்கக்கூடிய மனிதர்களாக மாறணும். ஒரு தொழிற்சங்கத்தின் வேலை அதுவாகவும் நான் இந்த காலகட்டத்தில் பார்க்கிறேன். ஒரு பாசிசத்தை, மிகப்பெரிய அதிகாரத்தை எதிர்க்கக்கூடிய மிகப்பெரிய வேள்வியில் ஒரு தொழிற்சங்கமும் ஒரு அமைப்பும் ஒரு குடும்பமும் ஒரு தனி மனிதனும் தனக்குத்தானே செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேள்வியாக நான் பார்ப்பது தன்னை ஜனநாயகவாதியை மாற்றிக்கொள்வது. நீங்கள் ஜனநாயகவாதியை எல்லா இடங்களிலும் மற்றவர்களுடைய கருத்துக்கு இடம் கொடுங்க. ஒரு தொழிற்சங்கத்தில் அந்த கருத்துக்கு இடம் கொடுக்கணும். அதிகாரத்தை எதிர்க்கக்கூடிய அமைப்பு தான் தொழிற்சங்கமே ஒழிய அதிகார மையமாக தொழிற்சங்கம் வந்துடக்கூடாது. நிர்வாகத்தை எதிர்க்கக்கூடிய நிர்வாகம் ஒரு அதிகார அமைப்பு, அதை எதிர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக தொழிற்சங்கம் இருக்கணும். நம் குடும்பத்தில் நம்ம ஜனநாயகவாதியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு தொழிற்சங்கத்தில் நம்ம ஜனநாயகவாதியாக இருக்க முடியும், ஒரு அமைப்பில் இருக்க முடியும். நாம் ஒரு சுதந்திரவாதியாக சமத்துவவாதியாக மட்டும் பேசாமல் மிகப்பெரிய ஜனநாயகவாதி தான் எல்லாவற்றுக்குமாக பேச முடியும். அந்த ஜனநாயகத்தன்மை இல்லாதவர்கள் பல இடங்களில் ஒரு பாசிசத்துக்கோ அல்லது ஒரு அதிகாரத்துக்கு ஆட்பட்டே போயிடுவாங்க, அடிமைகளாக மாறுவாங்க. ஒன்று அடிமைகளாக மாறுவாங்க, இல்லைனா கேள்வி கேட்க முடியாத மௌனமாக மாறி போயிடுவாங்க. எது நல்லது கெட்டது பக்கத்தில் பேச முடியாமல் போயிடுவாங்க. ஆனால் நம் தரப்பில் 2 விஷயங்களை செய்யணும். ஒன்று, நாம் பார்க்கக்கூடிய வேலையை மகிழ்ச்சிக்குரியதாக மாற்றணும். அதற்கான எல்லா வழிகளையும் தேடணும். அதில் மிக முக்கியமாக உங்களோடு இருப்பது இந்த சங்கம். இன்னொன்று, நாம் நம்முடைய தனித்தனியாக நம் வீடுகளிலும் சரி, நாம் வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலும் சரி, ஒரு சமூகத்தில் நம்மளுடைய மிகப்பெரிய அமைப்பாக இருக்கக்கூடிய சங்கத்திலும் சரி, நாம் ஜனநாயகத்தை கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்யணும். இந்த 2ஐயும் இது வருகிற காலங்களில் நாம் சங்கம் தொடர்ந்து எடுத்து செல்லும். ஒரு 50 வருட வரலாறு இருக்கிறது. 50 வருட போர்க்குணமிக்க நம்மளுடைய தலைவர்கள் நம்மோடு தொடர்ந்து நினைவுகளாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வழியில் இந்த 2ஐயும் கையில் எடுத்துக்கொண்டு பயணிப்போம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி.